இந்திய அஞ்சல் துறை சார்பில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட புதிய தலைமுறை என்ஜென் அஞ்சலக சேவை இன்று தொடங்கப்பட்டது. நாடு முழுவதும் பாரம்பரிய அஞ்சலகங்களை நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அடுத்த தலைமுறை என்ஜென் அஞ்சலகங்களாக மாற்றும் திட்டத்தை இந்திய அஞ்சல் துறை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட தன்வந்திரி நகர் அஞ்சலகம் முழுமையாக நவீனமயமாக்கப்பட்டு புதிய வடிவில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஜிப்மர் துணை இயக்குனர் ரங்பாஷியம் இந்த அஞ்சலகத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் சென்னை மாநகர மண்டலம் அஞ்சல் துறை இயக்குனர் மேஜர் மனோஜ், புதுச்சேரி கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் இனகொல்லு காவ்யா மற்றும் அஞ்சல் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த புதிய என்ஜென் அஞ்சலகத்தின் மூலம் ஸ்பீடு போஸ்ட், பார்சல், சேமிப்பு வங்கி உள்ளிட்ட சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் விரைவாக வழங்கப்பட உள்ளன. மேலும் இலவச வைஃபை, டிஜிட்டல் கட்டண சேவைகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் விரைவாக சேவை பெறும் வகையில் மேம்படுத்தப்பட்ட கவுண்டர்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை இந்த புதிய சேவை நடைமுறையில் இருக்கும் என அஞ்சல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக புதிய தலைமுறை இளைஞர்களை கவரும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பள்ளி மாணவியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் பிரபல ரவுடிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுவை அரும்பாத்தபுரம் பகுதியைச் சேர்ந்த எழிலரசன் மீது கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 15 வயது பள்ளி மாணவியுடன் பழக்கம் ஏற்படுத்திக் கொண்ட அவர் காதலிப்பதாக கூறி மாணவியை கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் நண்பரின் வீட்டில் வைத்து மாணவிக்கு பாலியல் பலாத்காரம் செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். இது குறித்து லாஸ்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து எழிலரசனை கைது செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் விசாரணை முடிவில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவித்தது. இதையடுத்து எழிலரசனுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். மேலும் 20,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அபராத தொகையை செலுத்த தவறினால் கூடுதலாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்டு மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து 12 சவரன் தங்க நகை, வெள்ளி பொருட்கள் மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் நகரை அடுத்த வழுதரெட்டி அருகே உள்ள கௌதம் நகரில் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் சேகர் தனது மனைவியுடன் வசித்து வருகிறார். இவர்கள் கடந்த 2 நாட்களாக சென்னையில் உள்ள மகளின் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் இன்று மீண்டும் வீட்டிற்கு திரும்பியுள்ளனர். அப்போது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த 12 சவரன் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இது குறித்து சேகர் தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் யாரும் இல்லாததை கண்காணித்து மர்ம நபர்கள் கைவரிசையை காட்டிய இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் பொறியியல் கல்லூரி மாணவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. லாஸ்பேட்டை பாண்டிநகர் பகுதியைச் சேர்ந்த மோகனின் மகன் கேசவன் அரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இன்று காலை தனது நண்பர் மனோஜுடன் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த போது ரெட்டியார்பாளையம் பழவன்காரன் சாவடி அருகே பின்னால் வந்த தனியார் பேருந்து அவர்கள் சென்ற வாகனம் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்த நிலையில் பேருந்தின் சக்கரம் கேசவன் மீது ஏறியதால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வாகனம் ஓட்டி வந்த மனோஜ் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த சம்பவத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து வடக்கு போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உடலை மீட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் மாணவர் உயிரிழந்த தகவலை அறிந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சம்பவ இடத்தில் கதறி அழுதது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சின்னத்திரை நடிகர் KPY பாலா பெயரில் இன்ஸ்டாகிராமில் போலி கணக்கு தொடங்கி கல்வி உதவித்தொகை கேட்டு ரூபாய் 18,000 மோசடி செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுவை மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த ஒருவர் இன்ஸ்டாகிராமில் கணக்கு வைத்துள்ளார். அவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு
சின்னத்திரை மற்றும் திரைப்பட நடிகர் KPY பாலா பெயரில் இருந்து குறுந்தகவல் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த தகவலில் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க நிதி உதவி செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை உண்மை என நம்பிய அவர் ரூபாய் 18,000 ஆன்லைன் மூலம் அனுப்பியுள்ளார். பின்னர் சந்தேகமடைந்து விசாரித்த போது நடிகர் பெயரில் மர்ம நபர்கள் போலியான இன்ஸ்டாகிராம் கணக்கு தொடங்கி பண மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சமூக வலைதளங்களில் பிரபலங்களின் பெயரில் வரும் கணக்குகளை சரிபார்க்காமல் பணம் அனுப்ப வேண்டாம் என பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் தொடர்ந்து நடைபெற்று வந்த இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்களை தடுக்கும் நடவடிக்கையாக 2 பேரை கைது செய்த போலீசார் ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான 6 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். பெரியகடை காவல் நிலைய சகர பகுதியில் இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் TIG சத்தியசுந்தரம் உத்தரவின் பேரில் சிறப்பு போலீஸ் குழு அமைக்கப்பட்டது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கண்காணிப்பிலும் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி S. எரகட்டி வழிகாட்டுதலின்படியும் ஆய்வாளர் ஜெய்சங்கர் தலைமையிலான குழுவினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புதுச்சேரி வெங்கடா நகர் 45 அடி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்களை சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் அவர்கள் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வரதராஜ் மற்றும் விஜய் என்பது தெரிய வந்தது. அவர்கள் ஓட்டி வந்த வாகனம் புதுவையில் இருந்து திருடப்பட்ட இருசக்கர வாகனம் என்பது போலீசார் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருவரிடமும் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் மேலும் 6 இருசக்கர வாகனங்கள் திருடியதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான 6 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் மின்வெட்டை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம் மற்றும் அதை சுற்றியுள்ள சுப்பையா நகர், மங்கலட்சுமி நகர், கண்ணன் நகர், ராஜீவ்காந்தி நகர், சஞ்சய் காந்தி நகர், கென்னடி நகர், சுப்பராயப்பிள்ளை சத்திரம், பூங்குளம் மற்றும் ராஜா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உப்பளம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மின்வெட்டை கண்டித்து கோஷங்களையும் எழுப்பினர். பின்னர் மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் கனியமுதனை சந்தித்து உடனடியாக மின் விநியோக பிரச்சனையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த அதிகாரி விரைவில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.